வணக்கம் அன்புள்ளங்களுக்கு. இது உங்கள் பூக்கடைக்காரன் தென்காசி ஐயாபுரம். இன்றைக்கி ஒரு ஜோடி கல்யாண மாலை போட போகிறோம். அதாவது தாமரை, நந்தி இது ரெண்டும் வச்சு தாங்க ஒரு ஜோடி மாலை போட போகிறோம். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி தாமரை ஒரு சில இதழ்கள் உடையும், எவ்வளோ உடையில இதழ்கள் எடுத்து தூரப்பட்டு இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சுக்கணும். இதனால் தாமரை கடைசியில் மடிக்கிறோம் அப்படின்னா, இந்த நந்தியில் உள்ள துண்டெல்லாம் போட்டு வச்சுட்டு மடிக்கிறோன்னா, தாமரை தண்ணியிலே இருக்கனால அந்த பூ தண்ணியில் இருக்கிற வரைக்கும் வாடாது. தண்ணியில் இருந்து வெளியே எடுத்து வச்சாச்சுன்னா அந்த பூ ஒரு குறிப்பிட்ட தன்மைக்கு அப்புறம் அந்த பூவுக்கு ஒரு வாடக்கூடிய தன்மை உண்டு. இல்லை அப்படின்னா அந்த பூ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா பூ பெரும்பாலும் கருத்துரும். அதனால தான் கடைசி நேரத்தில் இந்த தாமரை மடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தாமரை கடைசி நேரத்தில் மடித்து போடல நல்லா வரும். இதுக்குள்ளே சால்ட்ரு மாலை ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாலையை ஜாயின் பண்ணி தான் காட்ட போகிறேன். இது கோல்டு சிப்ஸை ஃபுல்லாக செந்தாமரை, நந்தி இந்த 3 வச்சு தான் அந்த மாலை போட்டிருக்கு. இந்த மாலை பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பூக்கடைக்காரன் சேனலை ஆதரவு பண்ணுங்கள். நன்றி. எனக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. கைவினைப் பொருட்கள் போட்டு இன்னை வரைக்கும் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தந்துக்கிட்டு இருக்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து இடையில கொஞ்சம் வீடியோ போட உடல் சூழ்நிலை சரியில்லாமல் ஆகிப்போச்சு. அதனால தான் என்னால் போட முடியலை. இனி தொடர்ந்து இந்த தொழிலை பற்றி, பூக்களை பற்றி, மாலைகளை பற்றி இந்த மாதிரி வீடியோக்களை போடுதேன். பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.